ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணை அமைச்சர் திரு முரளிதர் மொஹேல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புகாரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியாவுடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புகாரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனியா வர்த்தக மைய கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொள்ள உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.
நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்று இரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜே.பி. நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக் கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்க பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 ஆண்டு வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹென் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹென் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு முதலாவது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்.
நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.